ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சமைக்க போறது இல்ல. அரவிந்த் இன்னைக்கு சிக்கன் வாங்கி வந்து அவங்க சமைக்க போறாங்களா. சரி, என்ன செய்யறாங்களோ செய்து வைக்கிட்டாங்க. நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துருவோம் அதுக்குள்ள. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அம்மாக்கு பதில் நான் தான் செய்ய போறேன். என்ன செய்யலாம்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யலாம்னு இருக்கோம். நம்ம போய் இன்னைக்கு எப்படின்னு அப்படியே பார்த்துடலாம். சிக்கன் வாங்க பார்க்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யறதுக்கு நான் என்னென்ன பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு வாங்க அப்படியே பார்த்துடலாம். கொத்தமல்லி இது ரெண்டும் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கோம். தேவையான அளவு நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதா எடுத்து வச்சிருக்கோம். இந்த காஞ்ச மிளகாய் வந்து விதைலாம் எடுத்துடணும். விதை எடுத்துட்டு தான் நம்ம போட போறோம். நம்ம அப்புறம் விதை எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கோம். தேவையான அளவு நம்ம வந்து தேங்காவை வந்து கட் பண்ணி போட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இதுல நம்ம வந்து கட் பண்ணிட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். 300 கிராம் போல நம்ம சிக்கன் எடுத்திருக்கோம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம காஞ்ச மிளகாய் போடணும். காஞ்ச மிளகால இருக்க விதையெல்லாம் நம்ம வெளியில எடுத்துட்டு அது மாதிரி பட்டு நம்ம அதுல போட்டு ஆட் பண்ணிக்கலாம். பள்ளிப்பாளைய சிக்கன்னாலே கண்டிப்பா வந்து தேங்காய் போடணும். அதனால நம்ம இப்போதைக்கு தேங்காய் அப்படியே வச்சிருக்கோம். நம்ம செய்யும் போது உடைச்சிட்டு நம்ம இது பண்ணி இந்த சிக்கனை நம்ம அப்படியே போட போறது கிடையாது. மசாலா போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்சுக்கலாம். மசாலான்னு பார்த்தா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம்ல, அது வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஃபர்ஸ்டே நம்ம ஊற வச்சிட்டோம்னா நல்லா சூப்பரா இருக்கும். ரொம்ப பெருசு பெருசா இல்லாத சிக்கனை வந்து மீடியம் சைஸ்ல நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம முதல்ல நல்லா பிசைஞ்சு இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்சுக்கலாம். மசாலா போட்டு ஊற வச்சாச்சு. மசாலானா பெருசா இல்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நம்ம போட்டிருக்கோம். ஃபுல்லா நம்ம எடுக்கணும் இல்ல, நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அதான் ஒட்டு மொத்தம் எடுத்துடணும்னு இல்லாம அதுல கொஞ்சம் 1-2 காஞ்ச மிளகால விதை இருந்தாலும் பரவாயில்ல, வர வரையும் எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் நம்ம எடுத்து ஓரமா வச்சிடலாம். நம்ம அப்புறம் தான் லாஸ்டா தான் போட போறோம். நம்ம வந்து விதைலாம் எடுத்து முடிச்சாச்சு. ஆனா வந்து 1-2 விதை அப்படிதான் இருக்கும். அப்படி இருந்தா கூட நம்ம வந்து பிரச்சனை கிடையாது. மொத்தமா எடுக்கணும்னு இல்ல, தேவையான அளவுக்கு நமக்கு வர வரையும் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அடுப்பு பத்த வச்சு எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். பேன் சூடாயிடுச்சு. நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். தாளிக்கிறதுக்கே முக்கியமானது கடுகு, சோம்பு தான். அதுவே நம்ம எடுத்து வைக்காம செஞ்சுட்டு இருக்கோம். சோம்பு இங்க வந்து நம்ம எடுத்துக்கலாம். தேவையான அளவு சோம்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி சோம்பு கடுகு எல்லாம் போடும் போது நம்ம வந்து அடுப்பு வந்து ஸ்லோல வச்சுட்டு தான் பண்ணணும். இல்லைன்னா வந்து ரொம்ப தீஞ்சு போயிடுற மாதிரி ஆயிடும். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம விதைலாம் எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாவை அப்படியே நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சிக்கலாம். காஞ்ச மிளகா நல்லா பொரிஞ்சிச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஒரே நேரத்துல சேர்த்துக்க போறோம். நம்ம வெங்காயம் சேர்க்கறது கூடயே சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம கொத்தமல்லி மட்டும் லாஸ்டா தான் சேர்க்க போறோம், இப்ப சேர்க்க போறது இல்ல. சூப்பரா வதங்கிட்டு இருக்க வெங்காயம். அது வதங்குறதுக்குள்ள நம்ம வந்து தேங்காய் முழுசா தானே வச்சிருக்கோம். இந்த தேங்காவை கட் பண்ணிக்கலாம். நம்ம உடைச்சி நமக்கு தேவையான அளவு கியூபா கட் பண்ணி வச்சுக்கணும். ஆனியனுமே சூப்பரா வதங்கிச்சு. இந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நான் சிக்கன்லயும் போட்டிருக்கேன். இருந்தாலும் நமக்கு தொக்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒரு டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சூப்பரா வதங்கிச்சு. நம்ம அடுத்து வந்து சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன்லயே நம்ம மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கோன்றதுனால நான் தனியா போடல, அப்படியே இதுல சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கு நம்ம ரொம்பலாம் தண்ணி எல்லாம் ஊத்தக்கூடாது. சூப்பரா இருக்கும் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன். கமகமன்னு இருக்கு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம கறியிலேயே உப்பு போட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம சிக்கன் எல்லாத்துக்கும் மசாலா எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சூப்பரா இருக்கும் இந்த பள்ளிப்பாளைய சிக்கன் கிரேவி. மூடி வச்சுலாம். மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். கரெக்டா இதுக்கான டைமிங் வந்து 15 நிமிஷம். 15 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை அப்படியே போட போறது கிடையாது. தனியா நம்ம எண்ணெயில பொரிச்சு போடலாம். சூப்பரா இருக்கும். எண்ணெயில பொரிச்சு போட்டோம்னா லைட்டா தண்ணி ஊத்திக்கலாம், ரொம்பவும் ஊத்தக்கூடாது. லைட்டா ஊத்திட்டு
ஒரு கலர் கலரிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். ஒரு மூடி போட்டுட்டு கரெக்டா நம்ம 15 நிமிஷம் விட்டுருவோம். நல்லா சூப்பரா சிக்கன் வெந்துட்டு இருக்கு. நம்ம வந்து சிக்கன் சூப்பரா வெந்துச்சு. இந்த மாதிரி நேரத்துல நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம்ல அதை நம்ம போட்டுக்கலாம். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நமக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன். அம்மாக்காக இன்னைக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சிருக்கோம். சூப்பரா நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சத்யமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.